பக்கத்தில் அவ்வளோ தூரம் இருந்தால் எப்படி நான் விபதி தர முடியும்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு இன்னும் சில பேர்கள் பணம் தர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து சேரணும். திடீர்னு இடைப்பட்ட நேரத்தில் உடல்நிலைகள் பாதிப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உன்னை கீழே தள்ளிடுது. அதில் தொழில் செய்ய முடியாமலும் இப்போதைக்கு கொஞ்சம் கடன்பட்ட நிலைகளுமா மனசில் இருக்குது. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உள்ள குழப்பம் உன்னை அப்படி சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை திருத்தி தெளிவு பண்ணி இருந்தால் போதுங்களா, கால் வந்துட்டு வரலாம். பருத்தி எடுக்கையில் வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, அந்த கம்பெனியை ஓங்காரமாக நடத்தி தாரேன். செய்வனை கோளாறுகளால் கொஞ்சம் தடைப்பட்டு கிடக்கு, தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு என்னையை வந்து பாரு, ஜெயித்துக்கிடுவேன். இடத்தை பற்றி கவலைப்படாத, தொழிலை ஓட்டி தருவது நானாச்சு, சந்தோஷமா இருக்கு. ஓ, பௌர்ணமிக்கு வந்து பாரு. கர்பசாமிக்கு உடல்நிலையை பற்றி மன வருத்தம் அடைந்திருப்பது யார்? கடலூர் மாவட்டம். உடல்நிலையை பற்றி கேட்டவங்க வா. என்ன செய்து மனைவிக்கு? கால் வந்துட்டு வா. கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வீடு சம்பந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பாங்க. என்ன வீடு? என்னையா வீடு பிரச்சனை? சரி, கரெக்டு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வேடா தம்பி. ரெண்டரை வருஷமாக பம்பரமாக சுத்துறையே தவிர வாழ்க்கையில் ஒரு நிலையாக இருந்து சம்பாத்தியம் பண்ணோம் இருந்தோங்கிற நிம்மதி இல்லை. இதுக்கு காரணம் மந்திரிகம் தந்திரிகம் எதுவுமே நடக்கவில்லை. அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். ஆனால் உன்னுடைய உழைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு கிரக நிலைகள் இப்போதைக்கு மாற்றியிருக்கு. அதுதான் காரணம். புரியுதா? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை, ஆனால் நரம்பியல் பிளட்டு சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது. அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா, கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, வேற ஒரு கேள்வி கேட்டுக்காடா. ஆவணிக்கு பிறகு கேட்டு அள்ளித்தாரேன், தடையில்லாமல் நடத்துவேன். இப்போ பணம் வந்திருக்கேன், பார்த்துக்கோ. கர்பசாமிக்கு சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்ன சாமி அப்படி சொல்லாதன்னு கேட்குற? அவனையே கேட்க சொல். அப்பா, என்ன வேணும்னு நீங்கள் கேட்டுக்கிடுவீங்களாம். நீ நிப்பாட்டு, நீ சொல்லு. ரெண்டு கால் வந்துட்டு வாங்க. என்ன தொழில் நடத்துறிய? வா 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 வா. என்ன பேருப்பா? ரமேஷ். எங்க எதை எடுத்தாலும் இப்படி நஷ்டமாக இருக்குது. வண்டியும் ஓட மாட்டுக்கு, ஓயாமல் வண்டிலையும் செலவு வருது. நீங்களும் மனம் சோர்ந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிய. ஏதாவது கோளாறு நடந்திருக்கும், போய் பார்த்துட்டு வருவோம்னு நீ சொன்னால் இவன் ஒரு நேரத்தில் சொல்லுவான், கோளாறு எனக்கு எந்த பேர் செஞ்சாலும் நடக்காது, யார் செஞ்சாலும் எனக்கு பலிக்காது, நீ ஒன்றும் சும்மா கழுத நடக்கிற நிலைக்கு நடக்கும் அப்படி சொல்லி நீ சமாதானப்படுத்தின. ஆனால் இன்றைக்கி நீயே அந்த கோளாறுக்குள்ளே மாட்டிக்கிட்ட. 2 ஆண்டு காலங்கள் எதிர்நீச்சல் அடித்து வந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையே நடக்கு. உடல்நிலையாலும் பணத்தாலும் தொழிலாலும் பல்வேறு விதங்களில் உனக்கு நஷ்டமும் துயர அலைகளும் தான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இவைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தான் காரணம். இதிலேருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. இன்னும் 2 வண்டி நீ வாங்கணும், என் பேரை போட்டு நீ ஓட்டணும், கோடி ரூபா நீ சம்பாத்தியம் பண்ணணும். உண்மையா தானே? வாப்பா. இந்தாப்பா, கூட வாரேன், காப்பாற்றுறேன். என்னை நினச்சிக்காடா, சந்தோஷமாரு. 3 முறை என்னை பார்க்கவா போ. இந்தா பணம், ஆனந்தமாரு. தொட்டது தொலங்கும்.
விட்டது கிடைக்கும். கரெக்டாக 24 நாளையில் கிளம்பிடுவான். போ, பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 10ஆம் தேதி கர்மசாமிக்கு வா. பெண்ணடியாளே கால் வந்துட்டு வா. பூ 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 பூ. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள் வலியே. என்ன பேருமா? அப்படியா? என்ன சும்மா இருக்கிய? என்ன வேணும்? ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. செத்துட்டா கடன் தீர்ந்துருமா? அப்படி நினச்சது அப்போ உன் குற்றம் தானே? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உன் கடனை தீர்த்து தாரேன். எதிர்பாராமல் உனக்கு தொழில் வளத்தையும் பணத்தையும் தாரேன். யாரை நம்பணுமோ அவங்க நமக்கு சரியில்லைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதனால் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் உன்னை வாழ வச்சு ஜெயிச்சு தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும் சொல்லு. அத்தனை பேரையும் தர வைக்கிறேன். குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். 3 முறை அப்பாவை பார்க்கவா. ஓ, கர்மசாமிக்கு விழுப்புரம். விழுப்புரம் வாங்க. விழுப்புரம் அண்ணா வாங்கண்ணே. கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஆதிநாராயண ஆனந்த நாராயண. என்னண்ணே பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் வாங்க. கண்ணை மட்டும் முடிக்காங்க, பாக்கியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தாய் வழியில் 4 தலைமுறைக்கு முன்னால் 2 பொண்டாட்டி முடித்த குடும்பம். கால் வந்துட்டு வரலாம். சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு முடியுமா? வாப்பா, உன் மகன் கடன் படாமல் அவனை காப்பாற்றி அங்கே செம்மையாக இருக்க வச்சு தாரேன். 2 நண்பர்களோடு அவன் தொழில் செய்கிற பொழுது அங்கேருந்து 2 பேர்கள் அவனை டென்ஷன் பண்ணுவாங்க சட்டப்படி. அதில் ஆபத்து இல்லாமல் நடத்தி தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்கு உனக்கு ஜெயிக்கும். நான் மாற்றி தந்துடுவேன். வெற்றி ஆயிடுவேன். சென்று வா மகனே, வென்று வா. ஹரி ஓம் நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை? அதே மாதிரி எம்பெருமான் நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? ஆளியில் பிரசனம் சதுர்புத்ராய. ஆளியில் கடல்லிருந்து பகவான் மேலே வரும்பொழுது 4 பிள்ளைகளோடு வந்தார். பார்த்துருக்கேன். ஆதி நாராயணன் எத்தனை பிள்ளையோடு வந்தார்? 4 பிள்ளைகளோடு வந்தார். அந்த 4 பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு நீதி சொன்னது. அந்த நீதியை வேதம் என்று உரைத்தார்கள். ஆனால் அந்த வேதத்தில் ஜாதி இல்லை, மதமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஞானமும் தெய்வ சக்தியும் மட்டுமே இருந்தது. ஆகையினால்தான் அவருக்கு பேர் ஆதி நாராயணன். அந்த 4 பிள்ளைகளில் 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை அம்பு வில்லை படைத்து வைத்தார். ஒரு பிள்ளை அம்பு வில்லை போய் எடுத்துச்சு. அவர்கள் வேடர்களானார்கள். இன்னொரு பிள்ளை ஏட்டுச்சுவடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் ஆனார்கள். இன்னொரு பிள்ளை சாமியோட வாளை எடுத்து போட்டார். வாளை தொட்டது சத்திரியன் ஆனான். இன்னொரு பிள்ளை செவனேன் இருந்தான். என் திருநாமத்தை சொல்லி ஓதுவாயாக என்று சொன்னான். இப்படி 4 பிள்ளைகளும் 4 விதத்தில் இருந்ததனால் வேடர்கள் முதல் பிள்ளையாக எம்பெருமான் நாராயணனின் முதல் பிள்ளை. புரிகிறதா? இதுதான் உண்மை. வீரமான வாளை எடுத்ததனால் 2வது பிள்ளை சத்திரியன், நாராயணனுடைய 2வது பிள்ளை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சக்தி. ஆகையினால் அந்த நாராயணனின் சகோதரி பார்வதியாக வந்தாள்.
ஆகையினால் வேடர்களுக்கு பார்வதி சொந்த மாமியாள். அவள் வயிற்றில் பிறந்த முருகப்பெருமான், வீரபாகு, சப்தகன்னி ஆகிய பஞ்சகனிமார்கள் அவர்களுக்கு மைத்துணியர்கள். இப்படி ஒரு வகையாக வந்துச்சு. ஆனால் அந்த 4 பிள்ளைகளும் 4 விதமாக இருந்தது போல் என் அன்பு மகனே, உன்னுடைய 4 பிள்ளைகளும் இன்றைக்கி 4 விதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள சீராக வச்சு பார்க்கக்கூடிய நிலைமை இல்லாமல் நான் வேதனைப்படுதேன் ஐயா. அப்படி என்னை நீ கேட்க வந்திருக்க, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. புரியுதா? என்ன புரியுது? என்னப்பா வேணும் வேற? கொஞ்சம் மனதை அடக்கு. அவங்கள மீண்டும் வர வைக்க முடியுமா நடக்காதான்னு பார்க்கணும். நடத்தி தந்தா தானே உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளைய போய் பார்த்தேன், இது நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவள் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன் மனைவியுடைய உள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வேண்டாம்னு சொன்னது பிரத்தியாருடைய தூற்றலா, அல்லது கிரகத்தின் நிலையா, அல்லது நமக்கு ஈக்குவலாக பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையா என்பது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. என்னம்மா நல்லா இருக்கல எல்லாரும்? இந்தாப்பா பொன்பொருளோடு அந்த பிள்ளையை நல்லா வாழ வைக்க, எந்த தலைகுனிமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஹரிவோம் நமோ நாராயணா. இந்தா நடத்தி தரேன், உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். சந்தோஷமாக செய். நான் இருக்கேன், என்னை உன் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கா. ஐஸ்வர்யமாக இருப்பாய், வாழ்க. விழுப்புரம் எல்லை இஸ்லாமிய பெண் மக்கள்.